பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் நிர்வாக குழுவின் 11வது கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு தனது முதல் உரையை ஆற்றினார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் 5 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முன்வைத்தார். மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதலாவது கோரிக்கையாக கோயம்புத்தூரில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க மத்திய அரசு உடனடி அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொங்கு மண்டல மக்களின் நீண்டகால மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் இந்த திட்டத்திற்காக தேவையான நிலத்தை மாநில அரசே வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். 2வது கோரிக்கையாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையிலான பகுதியை 6 வழிச்சாலையாக விரிவுபடுத்த நிதி ஒதுக்க வேண்டும் என்றார். இந்த திட்டம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து தென் மாவட்டங்களுக்கான சரக்கு போக்குவரத்தை வேகப்படுத்தும் என குறிப்பிட்டார். 3வது கோரிக்கையாக சென்னை கன்னியாகுமரி அதிவேக ரயில் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பை வலுப்படுத்துவதற்கும் உதவும் என்றார். 4வது கோரிக்கையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க மாதவரம் சோழவரம் உயர்மட்ட சாலை திட்ட பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கேட்டார். 5வது கோரிக்கையாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும் என்றார். இன்ஸ்பேஸுடன் இணைந்து உருவாகும் இந்த மையம் இந்தியாவின் விண்வெளி துறைக்கு புதிய வளர்ச்சி பாதையை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சியுடன் இணைந்தது என்பதை உணர்ந்து மத்திய அரசு இந்த கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார்.